ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் அஸ்லம். வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பிட்காயின் நல்லாவே ஒரு 15% டம்ப் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபெட் வந்து பால் வந்து ஸ்பீச் பண்ணல வந்து நோ பிட்காயின் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது போக வந்து நோ QU அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த QU QT அப்படிங்கிறதுனா என்ன, அதோட ஃபுல் ஃபார்மு, ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெஸரி செக்யூரிட்டிஸ் என்ன அப்படின்னா அது ஃபெட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி வந்து அது இம்பேக்ட் பண்ணும், ஏன் வந்து பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிற நிறைய பேர் பேசப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். பிட்காயின் போகலைனாலும் நிறைய பேருக்கு என்னென்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான், இதனால் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து சில ஆல்ட் காயின் நியூஸையும் நம்ம பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பிட்காயின் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து டம்ப் கொடுத்துருக்குது. ஒரே நாளில் வந்து மோர் தென் 10% கொடுத்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. மெனி ஃபேஸ்டு லாஸஸ். என்னென்ன காயின்ஸை செல் பண்ணுற TRX, ஃபேண்டம், டோஜ், XRP இது எல்லாமே செல் பண்ணிடுங்க, HBARல சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த 100x காயின்ஸில் வந்து எப்படிலாம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும், அது எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புல்ரன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்பர் 1 கொடுத்த டிப்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், 50% ஏதாவது புக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாகவே வந்து கரெக்டான டைமில் கரெக்டான கண்டென்ட் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆல்ஸ் பையிங் ஜோன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கரெக்டான டைமில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய காயின்ஸை வந்து மேக்ஸிமம் 30x வரைக்கும் நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ராக்கோட நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வரும்போது அதை அனலைஸ் பண்ணி கிளியராக வந்து ஸ்லோவாக மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிட்காயின் 20-25K இருக்கும் போது இருந்தே நான் சொல்லிட்டு வரேன். பிளாக் ராக் நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் இல்லை, இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸை வந்து நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டாக போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா January 8, 2023 வந்து இதை பற்றி போட்டிருப்பேன், தெளிவாக போட்டிருப்பேன். ஐ ஹோப் ஸ்லோலி கிரிப்டோ வில் பூம் இன் திஸ் இயர் ஒன்லி அண்ட் நெக்ஸ்ட் 4 years market might be good irrespective of all wings அப்படின்னு சொல்லியிருப்பேன். let's see because BlackRock news is that much big so அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு பிக் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி Jan 8 போட்டிருப்பேன். Jan 7th யாராவது போட்டிருக்காங்க தமிழ் சேனலில் வந்து போட்டிருக்காங்க, டெலிகிராம்லையோ ட்விட்டர்லையோ யார் போட்டிருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து இந்த ட்வீட் டெலீட் பண்ணுவேன். ஏன்னா யாருமே கிடையாது, அந்தளவுக்கு நம்ம தெளிவாக ஆன் டைமில் வந்து நியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெக்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா no one followed it properly. யாருமே நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. people tend to buy alts during the pumps. பம்ப் ஆகும்போது ஆல்ஸ் பை பண்ணிடுறீங்க. அதே மாதிரி டம்ப் ஆகும்போது அதே ஆல் காயின்ஸ் டிசிஏ பண்ணுறதுக்கு பதிலாக நியூ காயின்ஸில் போய் ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸ்லி யுவர் ஆவரேஜ் ப்ரைஸ் வுட் பி ஹையர் இதனால். ஸோ a small dump like this causes you stress obviously. கரெக்டாக 3 to 4 monthsோட டம்பை வந்து நம்மளால் இது பண்ண முடிஞ்சிச்சு. ஆல்ஸில் 60-70% டம்ப் ஆச்சு. அதுவே பேக் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களால் இதை தாங்க முடியல, ஒரு 20-30% டம்பை தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அதான் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பீக்காக போகும்போது நீங்கள் ஃபோமோ பண்ணிடுறீங்க, கீழே வரும்போது டிசிஏ பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நிறைய காயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-30x பண்ணி அதை 2x 3x பண்ணும்போது எனக்கு 40-50x எனக்கு கிடச்சிருக்குது. அதனால தான் அந்த 100x காயின் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி புல்ரன் டிப்ஸ் இதெல்லாம் வந்து டைம் நான் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ கரெக்டாக பண்ணாவே உங்களுக்கு இந்த ஆல்ஃபா கண்டென்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுட்டு நீங்களே பண்ணாவே கண்டிப்பாக வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை 5 to 10x பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நெட்டில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கு போயிடுவோம். இப்போ வந்து பிட்காயின் வந்து ரிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.25 BPS வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நோ QE அப்படிங்கிறதுனால இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவுமே வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கு நம்ம போயிடுவோம். நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். இது வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா US கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபெட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க், இது மூணும் சேர்ந்தது வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு கண்ட்ரோலில் வருது. இதுதான் US கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே கான்செப்ட் தான் வந்து அதர் கண்ட்ரீஸில் சின்ன கான்செப்ட் வந்து வேரி ஆகும். ஆனால் 80-90% இது சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மணியை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருந்து கடன் வாங்குவாங்க. அது வந்து டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதுதான் ட்ரெஸரிஸ். அந்த பணத்தை வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்காக இருக்கும். அதை தான் வந்து ட்ரெஸரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸரிஸை வந்து செக்யூரிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா T bills, T notes, T bondsன்னு சொல்லுவாங்க. T bills அப்படின்னா என்னென்னா ஷார்ட் டைம், T notes அப்படின்னா 2 to 10 years மிட் டைம், T bondsனால் மினிமம் 10 to 20-30 years வரும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கின கடனுக்கு வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்பாங்க. அந்தந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டி பில்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டி நோட்ஸ்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், டி பாண்ட்ஸ்னால் அதோட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்களோட ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ட்ரெஸரிஸை வந்து ட்ரெஸரி செக்யூரிட்டிஸாக மாற்றும் போது இது பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். இந்த டி பில்ஸை வந்து இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கடன் கொடுத்து அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்க முடியும், இல்லை ஃபெட்டுக்கும் கூட நீங்கள் விற்க முடியும். ஆனால் கவர்மெண்ட் டைரெக்டாக ஃபெட்டுட்டு விற்காம பேங்க்கு மூலமாக வந்து ஃபெட்டுக்கு விற்பாங்க. ஸோ இதுதான் டோட்டலாக வந்து கவர்மெண்ட்டோட ப்ராசஸ். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து பணம் தேவைப்படும் போது அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன்னு சொல்லி அதிகமாக கடனை வாங்குவாங்க. ஓகேவா? இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்ஃப்ளேஷன்ஸில் இருக்கும்போது, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியும் உங்களுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸில் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டோட்டல் ரிஸ்க் அசட்ஸில் இருந்து செல் பண்ணி 50% வந்து கவர்மெண்ட்டுக்கும் சில பர்சன்டேஜ் வந்து கோல்டுக்கும் போட்டுருவாங்க. அதனால தான் கோல்டோட ப்ரைஸ் மேலே ஏறும், ப்ளஸ் ட்ரெஸரிஸோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க. இதே இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் போது கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் தி சென்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வேறு, ஃபெட்டோட கான்செப்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மணியை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்த டெப்ட்டை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணாமல், கடனை கொடுக்காம அவங்க கொண்டு போய் ரிஸ்க் அசட்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரிஸ்க் அசட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் மணி வந்து இன்வெஸ்டர்ஸ்லேருந்து மேலே போகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபெட்டோட கான்செப்ட் என்னங்க அப்படின்னா, ஃபெட்டு வந்து கான்செப்ட் என்னென்னா மணி பிரிண்டிங். அவங்க வந்து மணி வந்து கோல்டு பேக்கடாக இருக்குது பற்றியா, அதை வச்சு மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்கிறது இல்லை, அது ஒரு தனி பெரிய கான்செப்ட். ஸோ அதை நான் தனியாக அவங்க வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மணி பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, QU அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கு கொடுத்து செக்யூரிட்டிஸை பை பண்ணுவாங்க. அதான் ப்ரொவைட் லிக்விடிட்டி. ஸோ ப்ரொவைட் லிக்விடிட்டி இன் தி சென்ஸ் அவங்க பிரிண்ட் பண்ண மணியை சென்ட்ரல் பேங்க்குக்கு கொடுப்பாங்க. 1 ட்ரில்லியன் கொடுத்தாங்கன்னா 1 ட்ரில்லியன் கொடுத்துட்டு 1 ட்ரில்லியனுக்கு ஒருத்தான நோட்ஸோ பாண்ட்ஸோ வந்து இவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா இவங்க வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபெட்டோட கான்செப்டே வந்து மணி பிரிண்ட் பண்ணணும், ப்ளஸ் அதை வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த கொடுத்த மணியை வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட்டுக்கு கடன் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுப்பாங்க, பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்த கார்பரேட் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் வந்த டேக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெவென்யூ. ஸோ இந்த ரெவென்யூ வந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கடன் கொடுத்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரெவென்யூவாக வந்து இந்த ரெவென்யூவில் ஷேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த பர்டிகுலர் மணி ஃப்ளோ வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிபிஐ அதாவது ஃபண்ட் ரேட் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது, கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சிபிஐ இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெட்டுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது இந்த QUவை வந்து என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. QU அப்படிங்கிறது என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஈஸிங், அதாவது பணத்தை வந்து கொடுக்கறது. ஓகேவா? பிரிண்ட் பண்ண பணத்தை அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா QT குவான்டிடேட்டிவ் டைட்னிங். ஸோ QTயில் வந்து மெயினாக என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா QUவை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயினாக ஒரு மெசேஜ் வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கு போகும். அது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் இங்கே கொடுக்கக்கூடிய கடனை வந்து இப்போ 10% அப்படின்னா, அதாவது வாங்குற கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% அப்படின்னா 11%, 12%, 13% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வாங்கக்கூடிய இண்டிவிஜுவல் கார்பரேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறனால லோன் வாங்க மாட்டாங்க. அந்த லோன் வாங்காதனால இந்த சிபிஐ வந்து கம்மியாகும். இவ்வளோ தான் ப்ராசஸ். சிபிஐ வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் எக்கானமி ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸரியில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. QUவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. QEனா அப்படின்னு என்ன அர்த்தம், லிக்விடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்குக்கு போகும். சென்ட்ரல் பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டி பாண்ட்ஸை வந்து இங்கே பை பண்ணிக்குவாங்க. டி பாண்ட்ஸ் ஆர் டி பில்ஸ், டி நோட்ஸை வந்து பை பண்ணி ஃபெட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர், மார்க்கெட் டம்ப் ஆகும், ஃபெட் ட்ராப்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, QU ஸ்டார்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ட்ராப் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும் போது QU வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பணம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி, மார்க்கெட்ஸ் ரெக்கவர் ஆகும். மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் ஹிட் ஆகும். மறுபடியும் ஃபெட் ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணுவார், மறுபடியும் மார்க்கெட் டம்ப் ஆகும். ஸோ மார்க்கெட் டம்ப்னா இங்கேருந்து மறுபடியும் இது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரின்ஸ் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லி, எனவே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ QTயில் நான் சொல்லும் போகும்போது
மெயினாக வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மார்க்கெட் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது இந்த 10ங்கிறது அது 11ங்கிறது 10,000, இண்டிவிஜுவலுக்கு வந்து 13ங்கிறது அப்படிங்கிறது வந்து 11,000. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும்போது இவங்க வந்து மறுபடியும் வந்து மணி வாங்குவாங்க. ஸோ இப்படி தான் ஃபெட்டோட மணி வந்து மானிட்டரி பாலிசி மூலமாக வந்து எப்படி வந்து எக்கானமிக்கு இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் QE QT அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா இந்த QU வந்து 2 விஷயத்தில் வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணும். கம்மியான QE கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. QE இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை போடுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நடக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, QE அப்படிங்கும்போது பணம் வந்து சென்ட்ரல் பேங்க்கில் பணத்தை கொடுத்துட்டு டி பாண்ட்ஸோ டி பில்ஸோ வாங்குவாங்க. அப்படி வாங்கும் போது இந்த டி பில்ஸ், டி நோட்ஸ், டி பாண்ட்ஸோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் இருந்து வாங்கக்கூடிய டெப்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறத விட ஈல்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஈல்டு வந்து இந்த பர்டிகுலர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்மியாயிரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு கம்மியானதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு 10% வர வேண்டிய இடத்துல எனக்கு 5% தான் வருது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் அசெட்ஸ் மேலே போயிடுவாங்க. சிம்பிள் கைஸ், கவர்மெண்ட்டுக்கு பணம் இல்லாத போது இன்வெஸ்டர்ஸ்ட்ட பணத்தை கொடுத்து நான் அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், ஈல்டு கொடுக்குறேன்னு சொல்லி கடன் வாங்கிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கடனுக்கு வந்து நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க முடியாது, நான் கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸரீஸில் கொடுக்கக்கூடிய பணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கோல்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ரிஸ்க் அசெட்ஸ் மேலே போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஒன் ஆஃப் த ரீசன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பணம் வந்து உள்ளே வர்றதுக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த QU அப்படிங்கிறது தான் வந்து ட்ரிக்கரே பண்ணுது. ஸோ செகண்ட் ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து இது எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, இவங்க கொடுக்குற பணம் வந்து பேங்க் என்ன லோன் கொடுக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கம்மி பண்ணுவாங்க. QU அப்படிங்கிறது 2 ப்ராசஸ். ஒன்று வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்பரேட்ஸும் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்க்ஸ் நீங்கள் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருப்பீங்க, லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்தில் கூட இந்த BR பற்றி சொல்லியிருப்பாங்க, பேங்க் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் இன்னொரு பேங்க்கிட்ட வந்து கான்ஃபிடென்ட்டாக கடன் வாங்குவாங்க. அந்த கடனை கொண்டு போய் மறுபடியும் அவங்களோட ரீட்டைலர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடனை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வாங்குவாங்க. அந்த ரீட்டைலர்ஸோ கார்பரேட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது நிறைய கார்பரேட்ஸ் வந்து கொஞ்சமாவது ரிஸ்க் அசெட்ஸ் மேலே போடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ், இந்த சைடு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இந்த பணத்தை உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீடியம் லெவல் இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அசெட்ஸ் மேலே கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிட்காயினுக்கு வந்து பணம் வந்து வரும். நாட் ஓன்லி பிட்காயின், இது வந்து பிட்காயின் மட்டும் கிடையாது, பொதுவாக எப்படி சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே சொல்லலாம். அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது 2 to 5% வந்து ரிஸ்க் அசெட்ஸ்க்கு வரும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட்டில் பவான்ஜி அப்படின்னு சொல்லி 5 ரோசஸ் சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா QU அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக குட் கொஸ்டின் கேட்டிருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ, பேஸ்ட் ஆன் FOMC மீட்டிங் அவுட்கம் சீம்ஸ் லைக் QE இஸ் நாட் கம் எனி டைம் சூன். ஸோ QE வந்து பண்ண போகிறதில்ல, தேர் மே பி a chance of delay in all season. ஸோ இதனால் வந்து ஆல் சீசன் வந்து டிலே ஆகுமா? சின்ஸ் JP mentioned that there will be only 2 rate cuts in 2025. ஸோ ரேட் கட்ஸ் அதிகமாக ஆனால் தான் QE வந்து அதிகமாக பண்ண முடியும். ஸோ ரேட் கட்ஸும் கம்மியாக இருக்குது 2025. ஸோ இதனால் வந்து ஆல் சீசன் வருமா அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப குட் கொஸ்டின்ஸு. ஸோ இதை நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் வந்து பிட்காயின் வந்து மேஜராக வந்து டம்பாக இருக்குது. So நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, yes, probably a small all season might occur in Q1 and a mega all season could happen in Q4 2025 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பேக்கன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா $180K $96K வந்திருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% வந்து நல்லா டம்ப் கொடுத்துருக்குது. லெட் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா the Fed cut rates by 25 BPS எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் they will pass rate cuts in early 2025. Quantitative tightening QT continues அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஏன்னா QT continues ஆகுது. What are the signs of QE is coming? The Fed is already showing QT since May. They have reduced asset sales from 60 billion per month to 25 billion per month. Rising US debt requires the Fed to step in and buy treasuries. This is the inevitable. ஸோ நான் சொன்ன மாதிரி
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட் பண்ணாத வரைக்கும் QE பண்ணாத வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டைட்னிங் ஆகும். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. யூஎஸோட கடன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பீரியடில் வந்து ஃபெட் வந்து கண்டிப்பாக QE பண்ணி தான் ஆகணும், இன்ஃப்ளேஷன் ஹையில் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் அவர் சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகும், ஆனால் எக்ஸ்டெண்டட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இதை தான் வந்து நானும் என்னோட ட்விட்டரில் நிறைய தடவை போட்டிருப்பேன். பிட்காயின் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அசெட் கிளாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக பிட்காயினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன். ஸோ ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். 2020 மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிருக்கு QEயோட சைக்கிள். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வாங்கக்கூடிய T-bills D bonds ஆகட்டும் QE கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா 2021 நல்ல பீக்கில் இருந்திருக்கும். அதனால தான் போன சைக்கிளோட புல் ரன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. பட் 2022 மிட்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கீழே போயிட்டே தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா QE கொடுத்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்லேருந்து இந்த T-bills T bonds வாங்கிக்குவாங்க. ஸோ அதோட இருப்பு பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து மேலே போகணும், அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2022 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கீழே இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு அதாவது 1% 2% கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து புல் மார்க்கெட் வந்து எல்லா மார்க்கெட்டுக்குமே இருக்கும். ஆனால் கடந்த 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 5%, அதாவது 5% கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து 5%. இதனால தான் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய எந்த இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இப்போ கம்மி பண்ணி கொஞ்சம் 4 கிட்ட கொண்டு வந்துருக்காங்க, 4.6 கிட்ட கொண்டு வந்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது 3க்கு கீழே வரணும். பட் இருந்தாலும் என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைமில் தானே புல் ரன் ஆச்சு பிட்காயின். பட் இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா மேலே போக பீக்கில் இருக்கும் போதுமே 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா $40K இருந்து $80K வரைக்குமே பம்ப் ஆகிருக்குது. அப்போ ஏன் பம்ப் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே நீங்கள் யாருமே யோசிச்சது இல்லை. அதுதான் என்னோட ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு பிட்காயின் வந்து மேலே போகும். பிட்காயின் எந்த அளவுக்கு மேலே போகுதோ சைக்கிள் வந்து எக்ஸ்டெண்டட் சைக்கிளாக ஆகும். எந்த அளவுக்கு சைக்கிள் எக்ஸ்டெண்டடாக ஆச்சோ அந்த அளவுக்கு ஆல் சீசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் ரன் ஆகாமல் ஸ்லோ க்ரோத்தாக ஆகும். எப்படி மார்ச் ஏப்ரலில் 2024 செம்மையாக வந்து பம்ப் ஆச்சோ இந்த பர்டிகுலர் டைமில் இப்போ நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா HBAR, XRP, Tron, Algo, நிறைய காயின்ஸ் என்ன ஏதோ ரீசன் இருக்கட்டும், டோஜ் ஏதோ ரீசன் இருக்கட்டும், பட் ஆல்ரெடி பம்ப் ஆச்சா இல்லையா. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 2 months 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஆல்ட் காயின்ஸ் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா AI ஏஜென்ட்ஸ், AI சாட் பாட்ஸ், அட்டானமஸ் அப்படிங்கிற AI கான்செப்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பம்ப் ஆகும். குவாண்டம் அப்படின்னு வரும்போது செல்ஃப் ரேம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த காயின்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக வந்து பம்ப் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து ஹெல்த்தாக இருக்கும். கீழே வரும்போது தயவு செஞ்சு DCA பண்ணி ஒரு நல்ல பாட்டமில் ஹோல்டு பண்ணி வச்சுக்குங்க. நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி போகாதீங்க. அதுக்கு தான் புல் ரன் டிப்ஸ் கொடுத்துருக்கிறேன். 100x அப்படிங்கிற இன்னொரு ரொட்டேஷன் எப்படி பண்ணுங்கிற டிப்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த புல் ரனில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் கைஸ். ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட டெட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25-24 இருந்துச்சு லாஸ்ட் இயரில். இப்போ 28 ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஎஸோட இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நான் உங்களுக்கு சொன்னல QE வரல அப்படின்னா இந்த T-bills வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ T-bills வாங்கலை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து கையேந்தி டெப்ட் அதிகமாக கேட்பாங்க. டெப்ட் கேட்கும் போது நான் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு. ஸோ பணம் தேவைப்படும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் அசெட்ஸ்க்கு போகாமல் எய்தர் கோல்டு ஆர் ட்ரெஸரிஸ்க்கு வந்துருவாங்க. ஓவரால் மார்க்கெட் வந்து ஃபியர் 28ல் இருக்குது. ஸோ இந்த ஃபியர் தான் வந்து மெயின். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏன் ஃபியரில் இருக்காங்க, ஏன் வந்து பணத்தை வந்து உள்ளே கொண்டு வரலைங்கிறது இதுதான் மெயின் ரீசன். பட் ட்விட்டருக்கு போனீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரே இதில் முடிச்சிருவாங்க, ரிசர்வ்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா நாளைக்கு ட்ரம்ப் வந்து ரிசர்வ் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக போகிறாங்க. ஆனால் QEங்கிறது ஒன்று நடக்கலை அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து உள்ளே வராது. லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனான்சியல் டெக் வந்து டம்பில் இருக்கும். ஃபின்டெக் டம்பில் இருந்துச்சு அப்படின்னாவே நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் கார்பரேட்ஸ்க்கும் பணம் போகாது. பணம் வரல அப்படின்னாவே குளோபல் லிக்விடிட்டி இருக்காது. குளோபல் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மந்தத்தில் தான் இருக்கும். ஸோ லாரி பிங்க் சேஸ் த ரோல் ஆஃப் கிரிப்டோ இஸ் டிஜிட்டல் கோல்டு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் டிஜிட்டல் கோல்டு ஏன் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் மந்தமாக இருக்கும்போது ஃபியரில் இருக்கும்போது கண்டிப்பாக கோல்டு நோக்கி தான் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் போவாங்க. இப்போ வந்து புதுசாக வந்திருக்க கோல்டு டிஜிட்டல் கோல்டு, அதான் பிட்காயின். ஸோ அந்த பர்டிகுலர் பிட்காயினுக்கு வந்து ஏன் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து செல் பண்ணாமல் இருக்காங்க. வெல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்குமுலேட்டாக பண்ணுறாங்க. லாங் டைம் ஹோல்டர்ஸ்க்கு வந்து செல் பண்ண கிடையாது. கொஞ்சம் டிப்பு வந்திருந்தாலும் பெரிய டிப்பு இந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம சொல்லலாம். நானுமே என்னோட பிட்காயினை செல் பண்ணல, ₹1 கூட நான் செல் பண்ண கிடையாது.
ஸோ கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து மேலே போனாலுமே வந்து மார்க்கெட் கண்டிப்பாக பின்னாடி நல்லாயிருக்கும், ஒரி பண்ணாதீங்க. ஏஜென்ட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஆல் சாஃப்ட்வேர், எஸ், பட் ஃபியூச்சரில். பட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போது, கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜென்ட்ஸை பற்றி நான் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கிறேன். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிட்காயின் $99K போகும்போது. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன்னு போய் பாருங்கள். ஸோ கைஸ், அதில் வந்து அவசரப்பட வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தார்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வந்து சொலானா ஃபவுண்டேஷன் வந்து பேக்டு வச்சு வந்திருக்குது. ஸோ சொலானா ஃபவுண்டேஷன் இன் தி சென்ஸ் பேக்டு மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டீமே இதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும் போகும்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாட்டில் வந்து சொல்லியிருந்தேன் தார்ஸ் ஏஐ பாருங்கன்னு சொல்லி. வித்தின் 2 days பார்த்திங்க அப்படின்னா 20 to 30% பம்ப் ஆயிருச்சு. ஸோ இதுதான் கைஸ். இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பீக்கு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்கோ பீக்கு, ஆர்டபிள்யூ காயின். பீக் ஆக்சுவலாக ஆர்டபிள்யூ கிடையாது, டிபின் காயின். பட் இருந்தாலும் அவங்க ஆர்டபிள்யூவில் லைட்டாக உள்ளே வரதுனால அந்த பர்டிகுலர் காயின்ஸ் வந்து அது டாப் ஆர்டபிள்யூ காயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அதாவது டிஏஐ இந்த பீக்கு காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டம்ப் ஆகியுமே 10% கூட டம்ப் கொடுக்கல. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஃபியராக இருக்கும் போது யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்க வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும் போது இன்னுமே வந்து நிறைய ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டாய் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பார்க்காதவங்க பாருங்கள். சொலானா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இது பேக்டாக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏஜென்ட்ஸ் காயின்ஸை நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். $0.2 அப்படிங்கிறது வந்து ஒரு குட் பையிங் ஜோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாட் ஓன்லி ஏஜென்ட்ஸ் கைஸ், லைக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பார்த்திங்கன்னா வில்லோன்னு சொல்லி குவாண்டம் சிப்பு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து த்ரெட் டு பிட்காயின் செக்யூரிட்டிஸா அப்படின்னு சொல்லி ஒரு டேஞ்சர்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அல்டிமேட் 100xக்கு இன்ஃபோ கொடுத்துருப்பேன், புல்ட்ரன் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ரீசெண்டாக ஃபேண்டம் பார்த்திங்க அப்படின்னா சோனிக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்து ரொம்பவுமே வைரல் ஆகும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் டம்ப் ஆகும். இப்போ ப்ராப்ளம் இல்லை, நான் நாளைக்கு யாருமே சொல்லலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டைவன் ரியலியோ மாதிரி மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க கைஸ், ப்ளீஸ் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசி பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யூட்டிலிட்டி காயின்ஸ் சொல்லியிருப்பாங்க. பிட்காயின் ஆல்ஃபான்னு சொல்லி தனியாக இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்கள் பைனான்ஸ் மொபைல் ஆப்பில் Web3ன்னு சொல்லி மேலே வேலெட்டில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாவை லிஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ் தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்கேன், மிஸ்டர் சிசி பைனான்ஸ் வாட் இஸ் திஸ், ஐ தாட் ஆல்ஃபா வில் ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் டோக்கன்ஸ், அதாவது யூட்டிலிட்டி டோக்கன்ஸ், பட் நீங்கள் வந்து மீம் காயின்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐஎக்ஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கால் பைனான்ஸ் ஆல்ஃபாவில் சிஎஸ்ஐஎக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ட்ரை கார்பன் ப்ரௌசர் வந்துச்சு அப்படின்னா அந்த கார்பன் ப்ரௌசர் வந்து கண்டிப்பாக வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் 50% இருக்குது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து 10x கொடுக்கும் கைஸ். ஏன்னா அது ரொம்பவுமே வந்து கம்மியான மார்க்கெட் கேப்பு, 15 மில்லியனுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். சடனாக வந்து அந்த மாதிரி காயின்லாம் பார்த்தாங்கன்னா வித்தின் டேலியே பார்த்திங்க அப்படின்னா 500 மில்லியன் கூட போகலாம். மோர் தென் 30-40x உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்ஐஎக்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ஃபாவில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் டோக்கனை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் நியூஸை காட்டுறேன். IO.net ஹேஸ் இட்ஸ் ஓவர் $4 million இன் டோட்டல் நெட்வொர்க் earnings. அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டீப்பின்ல ரெண்டர் யார் மிஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் IO.net ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் நிறைய சொல்லிட்டேன். ஏஜென்ட்ஸ் வில் ரீப்ளேஸ் இதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிட்காயினோட சினாரியோஸ் நம்ம பார்ப்போம். புல் ரன் சினாரியோஸ்னு சொல்லி, அதாவது ஷார்ட் டைமில் லாங் டைமில் எப்படி பம்ப் ஆகும், எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில சார்ட்ஸில் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த சார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.